ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஜூஸ், ஹெல்த்தியான ஒரு ஜூஸ், குளிர்ச்சியான ஒரு ஜூஸ். வெயில் காலத்துக்கு நம்மளோட உடம்போட சூட்டை தணிக்கிறதுக்கு, வெயில் காலத்தில் நம்மளோட உடம்பில் இருக்கிற சூட்டை தணிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஜூஸ், கொத்தமல்லி இலை ஜூஸ். கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு இது மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கொத்தமல்லி இலையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம சமையலுக்கு சுவைக்காகவும் மணத்துக்காகவும் நம்ம போடுவோம். அது மாதிரி இல்லாமல் இந்த கொத்தமல்லி இலையை வாரத்தில் நம்ம எப்படியாவது நம்மளோட உணவில் அடிக்கடி சேர்த்துக்கிறது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜூஸாவோ துவையலாவோ சட்னியாவோ செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கொத்தமல்லி கீரையில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்மளோட உடம்புல இருக்கிற பித்தத்தை போக்கும், சரும வியாதிகளுக்கு ரொம்ப நல்லது, நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லது, ரத்தத்தை சுத்தப்படுத்தும், அதே மாதிரி ரத்தம் விருத்தி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. நீரிழிவு நோய்க்கு ரொம்ப நல்லது. நம்ம கொத்தமல்லி கீரையை நம்ம சமையலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருவோம். அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி ஒரு சூப்பரான குளிர்ச்சியான ஒரு ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கொத்தமல்லி இலை தண்டோடு எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி நிறையா நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, லெமன் ஜூஸ், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கப்பு நிறையா மோர் எடுத்திருக்கேன். நீங்கள் தயிர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரி ஜூஸ் செஞ்சு சாப்பிடும்போது நம்மளோட உடம்பு குளிர்ச்சியாகும். உடம்பில் இருக்கிற வியாதிகள்லாம் நமக்கு குணமாகும். வயிற்றுப்புண், வாய்ப்புண், அது மாதிரி இருக்கிற எல்லா பிரச்சனைகள்லேருந்து நமக்கு நல்ல நிவாரணம் நமக்கு கிடைக்கும். இது சூப்பரான ஒரு ஜூஸ். இதை நம்ம டெய்லியும் குடிக்கலாம். வாரத்தில் 2 நாள் குடிக்கலாம். உணவுக்கு பின்னாடியும் குடிக்கலாம், உணவுக்கு முன்னாடியும் குடிக்கலாம். 1 டம்ளர் குடிக்கலாம், 2 டம்ளர் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி இருக்கிற சூப்பரான ஒரு கொத்தமல்லி இலை ஜூஸ் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இது மாதிரி பெரிய ஜார் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மோர் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி அலசி நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், கொத்தமல்லி இலை போட்டாச்சு, மோர் ஊற்றியாச்சு, உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளருக்கு நான் இப்போ ரெடி பண்ணுறேன். நீங்கள் 3 டம்ளர்னால் 1/2 லெமன் ஜூஸ் நீங்கள் புழிஞ்சிக்கலாம். இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா கடைசியில் தான் இஞ்சி போடணும், முதல்ல போடக்கூடாது. இஞ்சி நம்ம எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, இஞ்சி டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலை குறைக்கவும் இந்த இஞ்சி ஹெல்ப் பண்ணும். அதனால் இதை அரைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியில் இஞ்சியை போட்டு அரைச்சி எடுத்துடலாம். சூப்பரான கொத்தமல்லி இலை ஜூஸ் ரெடி. ஜூஸ் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கலாம். கிளாஸ் டம்ளரில் இதை ஊற்றிக்கலாம். நான் வடிகட்டல, உங்களுக்கு வடிகட்டணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கொத்தமல்லி இலை ஜூஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் மிஸ் பண்ணாமல் இதே மாதிரி இந்த ஜூஸு குடிங்க. நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. மிஸ் பண்ணாமல் எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க. இந்த ஜூஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ஜூஸ் ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.